வணக்கம் யூவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு விஜய் வந்திருக்கா. இதுல இருந்து அப்கமிங்காடா, அதெல்லாம் அப்கமிங் ஃபோன். அதாவது குவால்காம் சிப்ல என்னெல்லாம் அப்கமிங் ஃபோன் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். பார்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஆனால் நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இதில் என்ன ஹைலைட்னா, இந்தியாவுக்கு என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னும் போது நமக்கு கியூரியாசிட்டி செம்மையாக பில்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சிடா போக்கோ இருக்குல்ல, நான் F8 அல்ட்ராக்கு போய் பார்த்துட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா? இந்தோனேஷியாவா? அதே மாதிரி F9 அல்ட்ரா நேமா அப்பயே அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஹோப்பு. இந்தியா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு நல்ல மார்க்கெட் தான். இது ரீசன்ட் ப்ரைஸிங்லாம் பார்த்தல, இப்போ கிரேசியாக இருக்கு. ரெட்மி நான் பார்க்கறத நிறுத்திட்டேன். சரி, ஆக்சுவலாக என்னன்னா சிம்பிள்ரா, நார்டு CE6 இருக்கு இல்லையா, அது வந்து உனக்கு 35 பக்கத்தில் வந்து நீ பார்க்குற அப்படின்னு வச்சுக்கேன். 32, 33 கூட வச்சுக்க. நத்திங் 4B பார்த்துருப்ப, அதுவும் 35, அதாவது 34,999. ஆமாம், 34,999. அப்போது டர்போ பார்த்தேன்னு வை, ரெட்மி டர்போ 5, அது வந்து இப்போது உனக்கு 37,999 அந்த மாதிரி வச்சுக்க. சப்போஸ் இப்போ கார்டு ஆஃபர் அதெல்லாம் சேர்த்து போட்டு பார்த்தா இனிஷியலாக வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா நத்திங் வந்து உனக்கு 30,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ 5,000 அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் தான். இப்போ 5,000 அதனால 30K கிடைக்குது. CE6 வந்து 30 பக்கத்தில் அதுவும் கிடைக்குது. நல்ல ஒரு ஆஃபர், எப்பயாவது நல்ல ஆஃபர் வருது அப்படின்னா 31, 32 இல்லாட்டி 30K. சரியா? அதனால நல்ல ப்ரைஸ் தான் அதுவும். அந்த மாதிரி நல்ல ஆஃபர் கிடைச்சா. சரி, டர்போ வந்து உனக்கு 35,999 அந்த மாதிரி கிடைக்குதுன்னு வைங்க. உள்ள இருக்கிறது எல்லாமே சேம் தானா? அது கிடையாது, அதான் டெஸ்ட். டர்போ எங்க இருக்குன்னா சம்பந்தமே இல்லை. இப்போ சொல்றேன், உனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லு. நத்திங்ல வந்து என்ன இருக்குன்னா LPDDR4X RAM, UFS 2.2. சரியா? சரி. அது OnePlus வந்து எப்படின்னா LPDDR5X RAM, UFS 3.1. இவனுங்க வந்து பார்த்தோன்னா ரெட்மி LPDDR5X டர்போ RAM, அது வந்து என்னன்னா 12GB மட்டும்தான் LPDDR5X டர்போ. 8GB RAM வந்து LPDDR5X தான். ஸ்டோரேஜ் வந்து UFS 4.1. சரி. ஸோ இதுலயே வித்தியாசமா அடுத்து பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா எல்லாரும் பிளாஸ்டிக்ல இருப்பாங்க. இவன் மட்டும்தான் வந்து மெட்டலு, ரீஎன்ஃபோர்ஸ்டு ஃபைபரு, கிளாஸ் ஃபைபரு பேக்கு. ஸோ ஒரு டைம்ல இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் என்னாச்சுன்னா, அவங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறோம் டீப்பா, அது எல்லாமே நடக்கும், நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி. அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சரி எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங்னு வந்தோன்னா அங்கே பேசும்போது ஒரு ஹோப் கொடுத்து தானே ஆகணும். அதனால சும்மா ஒரு ஜாலி பேசுறாங்க, அந்த மாதிரி. நான் இப்போ போகிறேன், அப்போ எப்படி இருக்குன்னா, ஓகே ஒரு கிரியேட்டர் சரி ஒருத்தையே சொல்லுவோம், இவர் ரொம்ப 4 இடத்துல கூவட்டும், நாங்கள் வருவோம். ஆனால் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏய் உங்கள் ட்ராக் ரெக்கார்டே அப்படி இல்லையாடா, சும்மா ஜாலிக்கு பேசலாம் யாருனாலும். ஆனால் நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி கொண்டு வரணும்ல. கடைசியில் பார்த்தா இந்த வருஷம் இது வரைக்கும் பார்த்தோன்னா சாலிடாக இருக்குது. ஆமா, இப்போ இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல எல்லாருக்கும் பிரைஸ் ஹைக் ஆகும்போது இவங்க ஓரளவுக்கு பிரைஸ் வந்து சாலிடா லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, 17T பார்த்தோன்னா உனக்கு கார்டு ஆஃபரோட 55. சரியா? அப்புறம் போக்கோ X8 Pro Max, அது வந்து பார்த்தோன்னா உனக்கு 9000 mAh, 9500S. ஸோ பேஸ் வேரியன்ட் 1256, 40,000 ரூபாய்க்கு ஆஃபரில் கிடைக்குது. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட், இப்போ எல்லா ஃபோனுமே 16லேருந்து 12 குறைச்சிட்டாங்க. ஆமாடா, அது உண்மை. நீ அது வேற, நான் இப்போ அதான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. இப்போ பேசிட்டு இருந்தோம்ல 3 ஃபோனு, அதில் மீதி எல்லாரும் 2GB தான், 8GB தான் உங்களோட பீக்கு. 8GB RAM தான் பீக்கு. முன்னாடி என்ன, இப்போ ஒரு 1 year முன்னாடி 16GB இருந்தது. அப்போவே வந்து நம்ம என்ன யோசிச்சோம்னா RAM ஆப்டிமைசேஷன் அவ்வளோவா இல்லை அப்படின்னா. ஆமாம், இப்போ 12 குறைச்சிட்டாங்க. ஆமாம், இப்போ ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்கு? ரீசெண்டாக நான் 12GB RAM ஃபோன் யூஸ் பண்ணது, ஆப்டிமைசேஷன் மண்ணு கணக்காக இருக்கு. ஆல்ரெடி அவனுக்கு அப்படி இருந்து பழகிட்டாங்க, சாஃப்ட்வேர் டீம் பழகிட்டாங்க. 16GBக்கு கோட் எழுதி அவனோட மொத்த பேரலல் ப்ராசஸிங் அது எல்லாமே சீரியஸாக பழகிட்டாங்க. 16GB பழகிட்டாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா 12GB RAM மாடல் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் கிட்ட கேட்கும்போது நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ OnePlusலாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், OnePlus 15 நான் பர்சனலாக யூஸ் பண்ணதுலேயே நான் சொல்லுவேன், பேட்டரி லைஃப் சூப்பராக இருந்தது. ஆனால் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தா RAM மேனேஜ்மெண்ட் அக்ரெசிவாக இருந்தது. எதா இருந்தாலும் அவனை அடிச்சு படுக்க போடுறான். 13 யூஸ் பண்ண வரைக்கும் RAM மேனேஜ்மெண்ட் சைடுல எனக்கு எதுவும் இஷ்யூ இல்ல. அதாவது அட் டைம் நான் வந்து PUBGயும், ஆனா நீ 16GB RAMல 16GB இப்போ பாரு 16,512 அப்படிங்கறது வந்து நீ வாங்குறதா இருந்தா இன்னைக்கு டேட்டுக்கு 95 கிட்ட போயிடுது. பார்த்தேன் என்ன இந்த வேலை விக்குதுன்னு. அப்போ 13 வந்து கார்டு ஆஃபரோட சேர்த்து 70 சம்திங். அங்கதான் ட்விஸ்ட். 13 வந்து எந்த ஆஃபரும் இல்லாம 89,999க்கு வந்து என்ன கிடைச்சது, 24 1TB. ஆமா, கரெக்ட். அதுதான் கூத்து. அது கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணா அதுக்கப்புறம் நான் 5000 குறையுதோ என்னமோ வச்சுக்க. அப்ப இன்னைக்கு நிலைமை மோசமா இருக்கு. ஸோ அதனாலே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஈவன் நத்திங் 4B பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
ஒரு சின்ன கம்பெனி என்னதான் வாய் ஓவரா இருக்கு, தொடுக்கா இருக்கு, அடிச்சு தவடையா கிளிக்கலாமான்னு தோணும். வளர்ந்து வரும் கம்பெனி ஏதோ ஒன்று ஒரு விசப்பூச்சியா கூட இருக்கட்டும். ஆனாலும் அந்த லாஜிக்கலா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பாவம் தான். அவங்களோட ஸ்கேலிங் வந்து அப்படியே டகால்னு அப்படி மல்டிப்ளை பண்ணி நானும் 10 மில்லியன் யூனிட் பண்றாங்களாம் பண்ண முடியாது. அவங்க அதே மாதிரி எதுவுமே போயிட்டு ப்ரொக்யூரும் பண்ண முடியாது. எங்க போய் நின்னாலும் அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவன் போய் நிக்கிற இடத்துல பார்த்தா ஆல்ரெடி பெரிய பெரிய ஆள்லாம் நின்றுட்டு இருப்பான். சாம்சங், ஓப்போ எல்லாம் நின்றுட்டு இருப்பானுங்க. அந்த 5X ஸ்லாட் எனக்கு அனுப்பு அப்படின்வான். இவன் பாவமா இருக்கும். சரி எனக்கு ஒரு 5X ஸ்லாட் கொடுறா அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து இவ்வளவு கொடுக்குறேன்றாங்க அமௌண்ட், நீ எவ்வளவு கொடுக்குறியான்னா மாட்டிப்பான். ஸோ இதையும் நம்ம யோசிக்கணும். ஒரு பக்கம் வந்து காண்டாகுது, அவனுங்க பேசுறதெல்லாம் ஓவர் அதப்பா இருக்கு, அதெல்லாம் கரெக்ட். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியும் நம்ம அக்னாலேஜ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால அவங்கள பாக்குறது கஷ்டமா தான் இருக்கு. அவங்க திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னா இப்போ சைனால ரேம் மேனேஜ்மெண்ட் நீ அது பாத்தியாடா? அது சைனீஸ் ரேம் கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய பேர் எமர்ஜ் ஆயிருக்காங்க. பாத்துருக்கேன். அது என்னன்னா ஒரு நியூஸ் பார்த்தேன்னா ஆப்பிள் வந்து எக்ஸ்ப்ளோரிங் பேங்க் சைனீஸ் கம்பெனின்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு புரியல. அது என்னன்னா வந்து யுஎஸ் பேன் பண்ண கம்பெனியை சைனா இவன் ஆப்பிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்பிள் என்ன பண்ணானா ட்ரம்ப் கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் மாதிரி வேணும், ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் வேணும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா ஆப்பிள் போறதுக்கு முன்னாடி கூகுள் இந்த இடத்துக்கு எல்லாம் போய் நின்றான். ஆமா, அது பார்த்தேன் சுந்தர் பிச்சை எல்லா இடத்துலயும் சைனீஸ் ரேம் கம்பெனிலாம். ஆமா, ஸோ அது ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு லீடர் வந்து இதை பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி வந்து கம்பெனி என்ன ஆகிடும்னா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ கால்பே பாவமாக தான் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி கிரேசியான ஒரு சுச்சுவேஷன். இப்போ போக போக எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா மேபி ஆடியோ சைடில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் அந்த சைடில் வந்து மணி இன்வால்வ்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ. அப்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆடியோ பிராண்டாக வந்து இனிமேல் கொஞ்சம் இன்னும் பெட்டராக வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேர்ல்டு வந்து ஆடியோ பிராண்டாக நத்திங் வந்து இன்னும் ஈஸியாக பெனிட்ரேட் பண்ணலாம்னு அவங்களுக்கு தோணுது. ஆக்சுவலாக ஆப்பிளுக்கும் கூகுளுக்கு முன்னாடி நத்திங் போய் நின்றுக்கணும் அந்த இடத்துல. ஆமாம், ஏன்னா அந்த இங்கே வந்து யூஎஸ் இன்வால்வ்டு கிடையாது. அவன் லண்டன் யூகே கம்பெனி. ஸோ அவன் டைரெக்டாக போயிட்டு சைனீஸ் கம்பெனி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா நிறைய அட்வான்டேஜ் இருக்கும்டா. அது சின்ன கம்பெனியா கிண்டலாக சொல்லணும்னா கால்பியோட ஃப்ரெண்ட்ஸே சைனால இருக்கலாமே. மச்சான் அந்த கடையில் போயிட்டு எனக்கு கொஞ்சம் இது போடுறா, எனக்கு வந்து நீ ஃபார்முலா நீ போய் எனக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணி போய் பார்த்துட்டு வாடான்னு கூட சும்மா விளையாட்டாக சொல்கிறவங்க. பட் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நிஜமா. ஏன்னா கால்பே யாருங்க என்னமோ பானின் பாட்டப் ஸ்வீடன்னா ஸ்வீடனில் தான் ரைஸ் ஆனா கரெக்டு தான். ஆனால் அவனோட ஏர்லி ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தா அவனே சொல்கிறேன் சைனால இருந்தேன். OnePlus ட்ராவல் பண்ணும்போது சைனால ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருப்பான். OnePlus பேஸ்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தால. ஆமா, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா கரெக்ட் சொல்ல முடியாது, பண்ணியிருக்கலாம். அதில் இல்லாட்டி அங்கேயும் ஏதாவது சேலஞ்ச் இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் நிலமை வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா ஷாமியும் ரீசெண்டாக நியூஸ் பார்த்துருப்பேன். ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறுது இல்லையா? ஒர்க் உள்ளே இருக்கிற எல்லாரும் மாறுறாங்க, நிறைய ஐடியாஸ்லாம் மாறுது, என்னென்னமோ நடக்குது. அண்டு ஒரு 3 months பேக்டா 3 months 2 months பேக் கூட வச்சுக்க நம்ம SRKயோட ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், நியூஸ் வீடியோ. அப்போ SRK சொன்னால் இந்த மாதிரி ஒரு 10 கடை ஏறி இறங்கியிருக்கேன் அப்படின்ன மாதிரி. நம்ம லோக்கல்லே கடையில் ஃபோன் வாங்குறதுக்காக 20,000 ரூபா பட்ஜெட்டில். அப்போ வந்து என்ன ஆகும்னா முன்னெல்லாம் என்ன ஆகும், நம்ம இந்த மாதிரியான ஒரு சினாரியோ வந்தாலே இன்னும் லோக்கல் கிடையாது. சரி ரைட், அடுத்து என்ன ஓப்போ விவோவா அப்படிதான் நம்ம பேசுவோம். ரெட்மி எடுத்து வச்சாங்க எல்லாரும் டேபிளில். 8 கடையில் ரெட்மி எடுத்து வச்சாங்க. அப்போது அந்த இடத்துல என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்க வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸை மாற்றிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து இதை விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இதை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போது எதர் கட்டு ஏதோ ஒன்று மாற்றிருக்காங்க. அப்போ இவ்வளோ நாளாக இருந்த ஸ்ட்ராட்டஜி தாண்டி இப்போ வேறு எதுவும் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இறங்குறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. அதான் கிரேஸியாக போகுது. அப்புறம் இப்போது அடுத்து ஒரு லீக் கூட நேற்று பார்த்தேன். என்னென்னா ரியல்மி OnePlus மர்ஜ்டு இல்லையா? இப்போ ஓப்போ கலர் வைஸ் தான் ஒன்று, சாஃப்ட்வேர் மர்ஜ்டு, சாஃப்ட்வேர் டீம் மர்ஜ்டுன்னு கேள்விப்பட்டேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு கம்பெனி மர்ஜ் ஆகுதுன்னு ஒருத்தர போட்டு போயிட்டான். எல்லாரும் போய் கீழே பார்க்கணுமே. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன கெஸ் பண்ணியிருந்தாங்கன்றதை நான் சொல்கிறேன், உனக்கு என்ன தோணுதுன்னு நீ சொல்லு. ஸோ இப்போ என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்போ அவ்வளோதான். அதுக்கு கீழே பார்த்தா OnePlusன்னு ஒரு டிவைஸ் வரும், அதுலேயும் கலர் வைஸ் தான் இருக்கும். ரியல்மின்னு ஒரு டிவைஸ் வரும், அதுலேயும் கலர் வைஸ் தான் இருக்கும். ரியல்மிலேயே நார்சோன்னு ஒரு லைனை போகிறவங்க அதுலேயும் கலர் வைஸ் தான் இருக்க போகுது. அவ்வளோதான், இப்படி தான் மாறப்போகுது. இது வந்து என்ன நிறைய பேர் என்ன கெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 கமெண்ட் இருக்குன்னு வை, அதில் ஒரு 7 கமெண்ட் வந்து ஐக்கூ விவோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு 3 கமெண்ட் வந்து போக்கோ ஷாமி ரெட்மி மேட்ச் ஆக போகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 கம்பெனியும் தான் நிறைய பேர் கெஸ் பண்ணுறாங்க. உனக்கு என்ன தோணுது? எதுக்கு பிரிச்சாங்க ஃபர்ஸ்ட்? பிரிச்சுட்டு இப்போ ஓப்போல இருந்தால் இனிஷியலாக வந்து OnePlus வந்தது, அதே மாதிரி ரெட்மில இருந்து போக்கோ, அப்புறமா வந்து ரெட்மி, வேற என்ன இருக்கு? அதாவது ரெட்மி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கு. ஷியோமில இருந்து ரெட்மி, போக்கோ. ஆமா, அதாவது ரெட்மி ஃபிளாக்ஷிப், மிட் ரேஞ்ச், என்ட்ரி லெவல் அப்படின்னு பிரிஞ்சு. அதாவது ஷாமிஸ் ரெட்மி அப்படின்னு தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணானுங்க, ஷாமி
கரெக்ட் தான். ஆனா கூப்பிட்டா ரெட்மினே கூப்பிடு, அது என்ன ஷவுமியோட ரெட்மின்லாம் இல்லை, ரெட்மி அப்படின்ட்டாங்க. போக்கோவும் அப்படி இருந்ததுன்னா சாலிடா தனியா இருந்தது. எப்படின்னா ஓப்போக்கு எப்படி ஒரு 1+ஓ இவங்க சைட்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபிளாக்ஷிப் கில்லர் அப்படின்னா போக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படிதான் இருந்தது. ரீசெண்டா கூட பார்த்துருப்பியே, அதாவது ஆப்ரேஷன்ஸ் மர்ஜ் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன்ஸ் மர்ஜ் ஆனதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, இப்போ போக்கோல இருந்து ஏதாவது நடக்குது அப்படின்னா அது வந்து வில் பி அண்டர் ஷாமி. இப்போ அப்படிதான் இருக்கு. அதாவது லீடர்ஷிப் வந்து காமன் ஆயிடுது எல்லாத்துக்குமே. இது ஒரு வகையில பார்த்தா எனக்கு இவ்வளவு நாளாவே என்ன தெரியுமா தோணும், நீ இப்போ வந்து போக்கோ வளர்க்குறதுக்கு ரொம்ப பிஸியா இருக்க, நான் வந்து ஷாமியோட ஓவரால் இது இந்தியாவில் எப்படி இருக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னும் போது இன்னொருத்தர் ரெட்மி பார்க்குறாரு அப்படின்னாலும் இந்த இடத்துல இன்னொரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த 3 பேருக்குமே ஒரு ஹெட். எப்படின்னா நம்ம இதுல இப்போ பார்த்துட்டு இருப்போமே ராணுவ தளபதி, எல்லா இதுக்கும் சேர்த்து கடைசியில 3 ஃபீட்டுக்கும் ஒரு ஹெட் அந்த மாதிரி ஒன்று வைக்கும் போது என்ன அட்வான்டேஜ் வரும்னா, இதுல அந்த கோஆர்டினேஷன் பெட்டர் ஆயிடும் கடைசியில. ஏன்னா இப்போ இவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு இது வேணும், 3 பேர் எப்படி பண்ணுவீங்களோ பண்ணுங்க, எனக்கு இது வேணும். இப்போ லேண்ட் ஆர்மியில வந்து இப்போ இருக்கிறவர் சொல்றாரு எனக்கு இது வேணும்னு, ஏர் மார்ஷல் ஒத்துக்கல, உனக்கு வேணா நேரடா பண்ணுப்படா, கரெக்ட் தான், சரியா? ஆனா இப்போ இல்ல அது ஒரு மியூச்சுவல் காம்படிஷன் உருவாக்கும். இப்போ இங்கே உருவாக்கும். முன்ன என்னாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு சில சமயங்கள் அது ஹெல்த்தியும்டா. எப்படின்னா இந்த பாப்அப் கேமராஸ்லாம் இருக்கு இல்லையா, பாப்அப் கேமராஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து விவோல நெக்ஸ்ட் சீரிஸ் பார்த்துருப்பேன், சரியா? ஓப்போல ஷார்க் ஃபின் மாதிரி வரும் அது. ஆனா ஷார்க் ஃபின் கூட லேட்டு தான். நெக்ஸ்ட் சீரிஸ் வரும்போது அந்த பக்கம் ஃபைண்ட் எக்ஸ் சீரிஸ் வந்துச்சு, வெறும் ஃபைண்ட் எக்ஸ், வேற லெவல்ல இருக்கும் செம்ம. அப்பயே அது வந்து வேற லெவலுங்க, செம்ம பெசல்லெஸ்ஸோ தின்னு லைட் வெயிட்டா இருக்கும், சகப்பு கலர்ல அழகா இருப்பான்டா. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வாங்கியிருந்தாங்க. அப்போ நான் ஏதாவது நோக்கியா தான் சுருட்டிட்டு இருந்தேன், வேற விஷயம். இங்க பேர் ஓப்போ ஃபைண்ட், இவன் வேற லேட்டஸ்டா தான் வருவார் இவரு. இந்த இருக்கு பேர் மேசிவா இருக்குண்ணா. இது என்ன பண்ணா மேல இருக்கிற ஏரியாவே லிஃப்ட் ஆகும். பிக்சர்ஸ் பார்த்தா உனக்கு தெரியும். இந்த பேர் மொத்தமாவே ரைஸ் ஆகும். அந்த மாதிரி மொத்தமா ரைஸ் ஆகும். ரைஸ் ஆயிருக்கா, இந்த ரைஸ் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி ரைஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் இந்த கலர் தான் வேணாங்க, இந்த ரெட் கலர் வந்து ரைஸ் ஆகும். அதாவது மொத்தமா தான் அது ஃப்ரண்ட்லயும் சேர்ந்து தான் ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பேக் கேமரா வெளில தெரியுது ரைஸ் ஆகும்போது. பட் என்னன்னா உனக்கு பெசலே இல்லாத ஒரு மாசான டிசைன் அப்பயே வே பேக். இது எப்போ 2018 ஜூன் 2018 எவ்வளோ வருஷம் முன்னாடி, அதுவே 8 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அப்போ ஏன்னா அப்போ இந்த பாப்அப் கேமராஸ் வரும்போது இவங்க அடிச்சுக்கிட்டாங்க. அடுத்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் வந்தது இல்லையா, அதுலேயும் மாற்றி மாற்றி எல்லாரும் அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த சேலஞ்சில் என்ன பார்க்க முடிஞ்சதுன்னு பார்த்தா, ஒரு தடவை பார்த்தா ஓப்போ செமையாக ஸ்கோர் பண்ணுவான், ஒரு ஏரியாவில் பார்த்தா திடீர்னு விவோ மேலே போவான், விவோ மேலே போகும்போது உடனே இவன் திரும்ப அதை அடிப்பான். ஸோ அப்படி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போ ரொம்ப குழப்படியாக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஆமாம், அந்த ரெண்டு நானே வித்தின் கம்பெனியே ரெட்மிக்கும் போகோக்கும் நடுவில் அந்த பிளர் லைன் வந்து பிளர் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ணிட்டாங்க பற்றி, அதனால ரெட்மியில் ஒரு ஃபோன் இருக்கா, அதே ரீபிராண்டடாக போக்கோவா வரும். ப்ரைஸ் ஆனால் ஒரு 3000-4000 டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதனால போக்கோவே வாங்கிக்கலாம். இப்படி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஃபீட்பேக்காக கொடுத்து தான் ஆகணும். நாங்கள் வந்து நீ ரெட்மின்னு ஒரு ஃபோன் அனுப்புகிறேன், நான் வந்து சொல்கிறேன் மக்கள்கிட்ட, ஐயா இது 25,000 ரூபாய்க்கு இருக்கியா, ரெட்மி சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, கையில் எடுத்து யூஸ் பண்ண நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, அடுத்த கேள்வியை நம்ம மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, எல்லாம் ஓகே 26,000 ரூபாய்க்கு அதே இது போக்கோல இருக்கு, நான் என்ன பண்ணிட்டோன்னு கேட்பாங்க. அப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சரி அப்புறம் எதுக்குடா இந்த ப்ராடக்ட்டு அப்படிதான் நமக்கு தோணும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ரீசெண்ட் ட்ரெண்டில் நீ பார்த்தோன்னா தெரியும், இப்போ நோட் 15 இருக்குது அப்படின்னா, ரெட்மியில் நோட் 15 இருக்குன்னா, போக்கோல M8 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, ரெண்டுத்துக்கும் இடையில வந்து கேமராவில் கை வச்சிடுறாங்க, ரேம்ல கை வச்சிடுறாங்க. தேவையில்லாத ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஆனால் பண்ணிடுறாங்க. அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா அதே 3000 முன்ன இருந்த மாதிரியே 3000-4000 வித்தியாசம் இருக்கு. ரேம்ல வந்து ஒரு குறைச்சிட்டோம். ரேம் அதோட மெயினாக கேமராவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுல ஓஎஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும், அதுல அதை உருவி விட்டுருவாங்க. அப்புறம் இதுல 8MP அல்ட்ரா வைட் இருக்கும், அதுல அதையும் உருவி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசத்தை ஏற்படுத்தி விட்டானுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை, பட் இப்போ அது மாதிரி பண்ணி விட்டாங்க. அதை வந்து நம்மளால இப்போ சின்ன சின்ன மைனர் டிஃபரன்ஸை பார்க்க முடியுது. முன்ன டிஃபரன்ஸே இருக்காது, இப்போ வந்து டிஃபரன்ஸை மட்டும் ஏற்படுத்துறாங்க. ஸோ அதான் இப்போ மக்கள் ஆகும்போது அப்போ என்ன கெஸ் பண்றாங்கன்னு பார்த்தா, ஐக்கு வந்து விவோவோட மர்ஜ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு என்னன்னா, ஐக்குவோட சேல்ஸ் அவ்வளோ படுத்துருச்சா, எனக்கு அதுதான் புரியல. ஐக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் ஃபோக்கஸ்டா, பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டா இருந்தது. கரெக்ட். அண்டர் 20 ஐக்கு இருந்தது இல்லை நிறையா. அப்போ ஐக்கோட சேல் அவ்வளோ தூரம் கம்மி ஆயிடுச்சா? எது கேட்குறேன்னா, இப்போ நம்ம சும்மா போகிறேன் இங்கே போகிறேன், நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கவே இருக்கு,
எப்பயுமே நமக்கு இருக்காங்க. யாராவது ஒரு ஏஐ கூப்பிட்டோன்னு வைங்க, இது வேறையா லாகின் ஆகி எடுத்துக்க போ போ போ. ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணால் 1008 கேள்வி கேட்பாங்க. வந்துட்டானா, ஐ நீட் சேல் மார்க்கெட் ஷேர் ஃபார் ஐக்கூ இந்தியா பிட்வீன் 2024 டு 2026 கேட்போமா, 2023 கேட்போம். ஏன்னா நல்லா எமர்ஜ் ஆகிருப்பாங்க. 2020 டைம்லலாம் ஐக்கூட ஃபர்ஸ்ட் ஐக்கூ 3லாம் வந்து கிரேசி. 3% 4%ன்றாங்க. ஆமாம், எஸ்டிமேட்டட். ஸோ அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஆனால் இப்போ நியூ சீரீஸ்லாம் லான்ச் ஆனதில் இன்க்ரீஸ் தானே இருக்கு. இன்க்ரீஸ் தான் இருக்கு. அப்புறம் ஏன் merge ஆகணும், அதுதான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கம்பெனி அப்படியே தான் இருக்கும். ஐக்கூலையும் ஃபோன் வரும், விவோலையும் ஃபோன் வரும். எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட்வேர் டீமும் ஹார்ட்வேர் டீம் ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மறுபடியும் இந்த கலர் ஓஎஸ் மாதிரி அதே மொத்தமாக கலர் ஓஎஸ். இப்போ அதுலேயும் ஆரிஜின் ஓஎஸ் தான் இருக்கு. ஆமாம், ஆரிஜின் ஓஎஸ் தான் இருக்கு. ஆனால் மேபி விவோக்குன்னு ஒரு சில எக்ஸ்க்ளூசிவான ஒரு சில விஷயங்கள் வேணும்னே வந்து கேமரா சைடில் மோட்ஸ் அதெல்லாம் இருக்கும். இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு மோட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக எல்லாமே டாகிள் தான். இந்த ஃபோனுக்கு இதெல்லாம் ஆன் பண்ணி அதான் யோசிச்சு பார்த்தா சில விஷயங்கள் வந்து இடிக்கும். அதாவது எப்படின்னா, வாண்டடாகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஐக்கூவை நர்வ் பண்ணி விடுவாங்க. அங்கங்கே இதான் இவனை பிடிச்சி நர்வ் பண்ணி விட்றான். என்னடா அப்படின்னா, அவனுக்கு கேமரா வந்து ரொம்ப பயங்கரமாலாம் கொடுத்துடாத, அப்புறம் எப்படி விவோ எக்ஸ் சீரிஸ் விற்கும். கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி எதாவது பண்ணி விட்டுறாங்க. அது வந்து அது ஸ்ட்ராட்டஜி தான். உனக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கேமிங் டிஸ்பிளே பேட்டரி இது வேணும். அதே சமயம் எல்லாரையுமே திருப்திப்படுத்துற அளவுக்கு ஒரு கேமரா, அவ்வளோதான். பட் எக்ஸலன்ட் கேமராவா இருக்காது. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, வேணும்னே அதில் கொஞ்சம் கை வச்சு அது ஒரு கம்ப்ளீட் ஃபிளாக்ஷிப் ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல அது ஒரு கம்ப்ளீட் ஃபிளாக்ஷிப். ஆனா கேமரால வந்து அதை ஒரு கம்ப்ளீட் ஃபிளாக்ஷிப் ஆகாம பாத்துக்கிறதுக்கு மும்முரமா இருப்பாங்க. கரெக்ட். எனக்கு வந்து இது வந்து ஒன் பிளஸ், ஓப்போ, ரியல்மிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. 3 சாஃப்ட்வேர் பண்ற டீம் ஒரே சாஃப்ட்வேர் பண்றது மூலமா கொஞ்சம் பெட்டரா. முன்னையே எனக்கு ஒரு கேள்வி இருக்குடா, பேர் மட்டும் வேறன்றீங்க. அதான் பச்சையா தெரிஞ்சது. ஒன் பிளஸ்னா என்ன ஆகுது, ஒரு 2 ப்ளோட்வேர் இருக்கும். அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் கூட அவ்வளோ இந்த மாதிரி ஏதோ 1-2 இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. ஓப்போவாக இருந்தால் ஹாட் கேம், ரியல்மியாக இருந்தால் ஹாட் கேம்ஸ் என்னென்னமோ இருக்கும், ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ்னு. அவங்க 2 பேருக்கும் இடையில எப்படி திருப்பி பார்த்தாலும் எனக்கு வித்தியாசமே இருக்காது. உள்ள போய் பார்த்தா ரியல்மி யூஐ கலர் ஓஎஸ்ன்னு மட்டும் இருக்கும். அப்போது அவங்களுக்கு வேலை என்ன இருந்திருக்கும், கலர் ஓஎஸ்ங்கிற இடத்துலலாம் ரியல்மி யூஐன்னு நேம மாற்றுறது தான் வேலை. ஆனால் இங்கே ஆக்சிஜன் ஓஎஸ்ல ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் எப்படின்னா ப்ளோட்வேர் லெவல்லையும் இருக்கும். ப்ளோட்வேர்ஸ் ரொம்ப கம்மியாக அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ அது மோசமாக இருக்கும்போதுன்னு எனக்கு பயம். தெரில அது எப்படின்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக அதுக்காக வந்து ஒன் ப்ளஸில் ஃப்ளாக்ஷிப் ஃபோன், அதாவது 16 மாதிரியான ஃபோன் வரும்போது அதிலெல்லாம் ப்ளோட்வேர் வைப்பாங்களான்னா எனக்கு வந்து அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் பண்ணாங்கன்னா பெரிய டேமேஜ், அது வந்து பயங்கரமான டேமேஜாக மாறிடும். ஸோ அதனால் அப்படி நடக்காதுன்னு பெட்டர் ஆகிட்டு வருது. 13லேருந்து 15 கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு. ஆமாம், பேட்டரி சைடும் கேமராவும் பெட்டராக இருக்குன்னு நீங்கள் அதான் ஜோக்கு. ஹேசல் பிளட்ல இருந்து 13 வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக இருக்கு. 15 வந்து கொஞ்சம் இப்போ பெட்டராக இருக்கு. மேபி இவங்க வந்து ரொம்ப அதில் எஃபோர்ட் த்ரோ பண்ணி இவங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்கக்கூடிய டீம் வந்து 15 இன்னும் பெட்டராக்கலாம். பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனால் ஃபன் என்னன்னா, இதில் வந்து ஒரு சில ஜூம்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் இப்போ 15ல். அதே மாதிரியான சினாரியோவில் மோட்டரோலா சிக்னேச்சர் பட்டே கிளப்புது. அதுதான் என்னால் வந்து இன்னும் அது குறுக்க வந்து மோட்டரோலா என்னென்னமோ பண்ணுறான் அப்படி இருக்கு. மோட்டரோலா இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக இருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல. அது பயமா இருக்குடா. எந்த பிராண்டையுமே என்னால் கன்சிஸ்டன்ட் சொல்ல முடியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஷாமி பற்றி பேசிட்டு இருந்தோம், அவங்களோட டார்க் சைடு பற்றி பேசுவோம். இப்போ நம்ம மக்கள்கிட்ட நிறைய டேட்டா இருக்கும்னு வச்சுக்க, இது ரிலேட்டடாக எல்லா பிராண்ட்ஸ்க்குமே அவங்க ஏதாவது ஒரு டார்க் சைடு வச்சிருப்பாங்க. பட் இப்போ ரீசெண்டாக நான் சொல்கிறேன், ஷாமி 12 Pro அதில் க்ரீன் லைன் இஷ்யூ ரொம்ப பரவலாக ஆரம்பிச்சது. ஸோ நிறைய பேருக்கு வந்து அதில் க்ரீன் லைன் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேஷுவல் யூசர், தாத்தா பாட்டி லெவலில் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அதுவும் ஹைப்பர் சூடாகாமல் இருந்ததுன்னா எஸ்கேப். ஷாமி 13 Pro அது இப்போது நல்லா தான் இருக்குது. இப்போ அதுவும் HyperOS 3ல ரொம்ப ஸ்டேபிள் ஆயிடுச்சு. MIUI 14ல ரிலீஸ் ஆச்சு அந்த டிவைஸ். MIUI 14 செம ஸ்டேபிள். HyperOS 1 ஓகே, HyperOS 1லேயே சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு பெட்டராச்சு. HyperOS 2 அக்னி குழம்பா கொதிச்சிட்டு இருந்தது. HyperOS 2ஓட ஃபைனல் அப்டேட் வர வரைக்கும் கொதிச்சிட்டு தான் இருந்தோம் தலைவன். கொஞ்சம் முடிகிற இடத்துல வந்து ஒரு 2.0.20 2.3 அந்த மாதிரி ஒரு டைம் வந்துச்சு. கொஞ்சம் பையன் வந்து என்னடா மாற ஆரம்பிச்சிட்டா அப்படி இருந்தது. ஆனாலும் அந்த ஸ்டாண்ட் பை இதெல்லாம் கொஞ்சம் கொலராக இருந்தது. 3 வந்துச்சு, வேற லெவல், செம்ம இம்ப்ரூவ்மெண்ட், சம்மந்தமே இல்லை அந்த அளவுக்கு ஆச்சு. ஆனால் இப்போ 13 Proல கோடு விழுது.
ஸோ ஆல்ரெடி போன வருஷமே நம்ம வட்டாரத்தில் ஒரு சிலர்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ஆகிட்டோம்னா இவங்களும் வந்து இந்த சாம்சங் மாதிரி 3 இயர் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. 3 இயர்ஸ்க்கு மேலே ஆன ஃபோன் என்ன ஆகும்? இப்போ ஆல்ரெடி வந்து யாராவது Day 1 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி 3 இயர்ஸ்லாம் ஆயிடுச்சு. அப்போ இனிமே வந்து யாராவது செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்குறதா இருந்தால் அட்டியோர் ஒன் ரிஸ்க்குங்கிற ஒரு கதை வருது இல்லை. நீங்கள் வாங்குறத பற்றி தப்பு இல்லை. கர்வ் டிஸ்பிளே நல்லா இருக்குது, பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது, ரியர் பேக் வந்து செராமிக், ஸோ எல்லாமே தரமாக இருக்குது, வேற லெவல் டிவைஸு. அதெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது. இன்றைக்கும் அதை எடுத்து நான் 17 அல்ட்ரா பக்கத்தில் வச்சா கூட 17 அல்ட்ரா விட அது பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியும் பில்டு குவாலிட்டியில் எல்லாத்துலேயுமே. ஸோ அதெல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இப்போ லைன் விழுந்ததுன்னா என்ன பண்ணுறது? சரி, அந்த லைன் விழுந்தா நீ கூட கேள்விப்பட்டிருப்பேன், அந்த கம்ப்யூட்டர் சால்டரிங் பண்ணுறாங்களோ ஒரு சிலர் டிஸ்பிளே எடுத்து வச்சு பொறுமையாக அது மட்டும் சால்டர் அடிக்கிறாங்க. அதில் நான் வந்து என்கிட்ட ஒரு Xiaomi 12 Pro இருந்தது, அதில் ஒரு 2 லைன் இருந்தது. பீட்டர் ப்ரோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிரதரோட கடையில் கொண்டு போய் வச்சு ட்ரை பண்ணாரு. நைட்டு சால்டர் அடிக்கிறாரு, லைன் போயிடுது, அடுத்த நாள் காலைல வந்துடுது. சரியா? இந்த மாதிரி ஆச்சுன்னா அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா வேலைக்கு ஆகுது ப்ரோன்றாங்க. நைட்டு சால்டர் அடிச்சு காலையும் வரல அப்படின்னா ஓகே பாஸ் அப்படின்றாங்க. இது 2-3 தடவை பண்ணி பார்த்துட்டாங்களா? ரீபாலிங் மாதிரி இது 2-3 தடவை பண்ணி பார்த்துட்டாங்களா? அப்பயும் திரும்ப லைன் அங்கேயே வந்துடுது. அதனால வேலைக்கு ஆகுது ப்ரோ, அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போது 13 Pro ஒருத்தர் வந்து நல்லா இருக்கு, அதில் வந்து 3.2x வந்து சூப்பராக இருக்கு, அதில் போர்ட்ரேட் நல்லா எடுக்க முடியுது, மேக்ரோ எடுக்க முடியுது. ஏன்னா ஃப்ளோட்டிங் டெலிஃபோட்டோ ஃபர்ஸ்ட் அதில் தான் வந்துச்சு நம்ம ஊருக்கு. 1 inch பிரைமரி சென்சார் பட்டைய கலப்புது, நிஜமாவே இன்றைக்கும் மாசாக இருக்கு. இதெல்லாம் பார்த்து 8 Gen 2 வேற, அது ஒரு நல்ல ரிலேபிளான ஒரு Qualcomm SoC. இதெல்லாம் பார்த்து ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா எல்லாமே நிஜமா நல்லா இருக்கும். ஆனால் லைன் விழுந்தா என்ன பண்ணுறதுங்கிறது என் மனசில் ஓடுற ஒரு பயம். இது ஒன்று. அடுத்து 14 ஒரு அற்புதமான டிவைஸ். அதில் தான் ஜேட் கிரீன் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி அந்த டிவைஸ் வந்து பேக்கில் ஒரு மைல்டு கர்வ் இருக்கும். 15லலாம் அதெல்லாம் கிடையாது, ஃப்ளாட்டு. இதில் ஒரு மைல்டு கர்வ் இருக்கும், ஸ்டடியாக ஒரு ஹெவி ஃபீலும் இருக்கும். 15லேருந்து அந்த ஹெவி ஃபீலும் இருக்காது. ஸோ காம்பேக்ட் ஃபோன் தான், கொஞ்சம் ஹெவியாக பிக்சல் மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஹெவினஸில் ஹாப்டிக்ஸ் நல்லாயிருக்கும், ஸ்பீக்கர் நல்லாயிருக்கும், கேமரா செட்டப்பும் நல்லாயிருக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அதுலேயும் இப்போ ஒரு சிலர் லைன் விழுது. எனக்கு எப்படி இருக்குன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா ஃபோன்லையும் 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா ஃபோன்லையும் 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா ஃபோன்லையும் வருது அப்படின்னா அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னும் போது டிவைஸ் வந்து எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சோ இல்லைன்னா பிராண்ட் வந்து எதுவும் கேட்காம பண்ணி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்க. ஆனால் நீ டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1.5 வருஷத்தில் வந்து தொலையுது. அப்போ 3 வருஷம் மேலே ஆயிடுது, முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இப்போ யாராவது 14 வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாகவே யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கூலர்லாம் வாங்கிக்கோங்க. என்ன காரணம்னு தெரியலையே, அது சூடாகிற போது அந்த சூடுனால என்ன ஆகுது, அப்போ அந்த சால்டர் வந்து விடுது, அது நமக்கு தெளிவாக தெரியுது. அதனால தான் திரும்ப இவனுங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா ஒய்ப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக சால்டர் அடிக்கிறாங்க, ஒர்க் ஆகுது, அது ஏதோ விடுது. இது வந்து அவங்க சைடில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்காங்க மொத்தம். அதான் அந்த செட் ஆஃப் பேனல்ஸ் அந்த டைமில் வந்து இந்த டெக்கு டிஸ்பிளே மேக்கிங் டெக்லேயே தேர் இஸ் சம் இஷ்யூ. ஏன்னா இப்போ சாம்சங் பேனலில் மட்டுமே விழுந்ததுன்னு வை, சாம்சங் பேனல்னா சாம்சங் பேனல் தான் ஆப்பிள் வரைக்கும் யூஸ் பண்ணுறானே, அதில் மட்டும் விழுந்ததுன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு சாம்சங் சைடில் தான் மிஸ்டேக்னு. விவோயிலையும் விழுது. ஸோ அப்போ எல்லாருமே காமனாக ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த டிஸ்பிளே டெக்கில் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், ஒரு 7 ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு காலர் ஆயிருக்கு, அதில் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒன்றானா ஃபீல் பண்ணேன்டா, இப்போது 13ல் விழுதுங்கிறேன், 13 அல்ட்ராவில் விழ மாட்டேங்குது, அதை நம்பர்ஸ் சொல்கிறேன். 14ல் விழுது அப்படிங்கிற 14 அல்ட்ராவில் விழலை. ஸோ அப்போது டிஸ்பிளேலேயே என்ன டிஸ்பிளே என்ன மாடலோட குவாலிட்டி சேஞ்ச் இருக்கும், கிரேட் A கிரேட் B அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ அவங்க சூஸ் பண்ணுற சேம் தான் நான் ஆப்பிள்லையும் பார்க்குறேன். ஆப்பிள்லையும் பார்த்தீங்கன்னா விசித்திரமான ஒரு சில டிஸ்பிளே கலர்லேயே தெரியும், அது பளிச்சுன்னு க்ரீனாக மாறிடுது, இல்லாட்டி பளிச்சுன்னு எல்லோவாக மாறிடுது, இல்லாட்டி பிளைன் ஒயிட்டாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான இஷ்யூஸ்லாம் வருதுங்க ரிலேட்டட் டு டிஸ்பிளே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு செகண்ட்ஸில் வாங்கலாமா கூடாதாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு சில மாடல்ஸ் வாங்குறதா இருந்தால் அந்த ரிஸ்க் வந்ததுன்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு பிளான் இருந்தால் வாங்கலாம். அதெல்லாம் என்னால் போயா இந்த வேலையை பார்க்க முடியாது, அதில் வேறு ரிஸ்க் வெயிட் பண்ணி நான் அதை வேறு ஃபிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னீங்கன்னா கஷ்டம் தான். ஏன்னா இப்போது இதோட டிஸ்பிளே காஸ்ட் இப்போ எவ்வளோ தெரியுமா? 13 Proக்கு 25. 13 Pro ஃபோனே இப்போ 25 கிடச்சிரும். செகண்ட் ஹேண்டில் ஃபோன் வாங்கி டிஸ்பிளே மாற்றி, அங்கே தான் பிரச்சனை. செகண்ட் ஹேண்டில் ஃபோன் வாங்குற இப்போ அந்த யூசர் சொல்கிறாரு, சார் இப்போ தான் சார் போன வாரம் தான் சார் டிஸ்பிளே மாற்றினேன் போய் அப்படின்னு சொல்லி பில்லு கொடுக்குறாரு. அப்போ ஜாலி. ஆனால் செகண்ட் லைன் நீ வாங்குற 3 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் டிஸ்பிளே லைனே விழலை, உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் நீ கேம் ஆடி விழுந்துடும், அவ்வளோதான். ஏன்னா 3 வருஷமாக ஏஜ் ஆயிருக்கு. இப்போ நீ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற, நீ கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி கேம்லாம் விளையாண்டு கொஞ்சம் டிவைஸ் ஹீட்லாம் ஆரம்பிச்சதுன்னா லைன் விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டி நம்மளே கிரியேட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மொத்தம் அதான், இப்போ ஒவ்வொரு பிராண்ட்லேயும் நம்ம ஃபோன்ஸ் சூஸ் பண்ணும்போது யோசிச்சு சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குடா. இதுவே ஒரு டென்ஷன் ஆகுது, எந்த ஃபோன் வாங்குறதுன்ட்டு.
வந்ததுமே கண்டுபிடிக்க முடியாது. அதையும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இல்ல இந்த கோடு இல்ல நான் சொல்றது 1008 இஷ்யூ இருக்கு ஒன்னொன்னு எல்லாத்துலயும். உண்மைதான். இப்போ எனக்கு இதனாலேயே என்ன ஆயிடும்னா சிலர் வந்து என்ன நினைப்பாங்க, நான் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயும் சொல்லியிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பேன், Xiaomi 14க்கு ஒரு அன்பாக்சிங் போட்டிருப்பேன். Xiaomi 14க்கு அப்போ நான் ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன். இப்போ வந்து நான் என்ன சொல்றேன், அதுல கிரீன் லைன் விளற மாதிரி இருக்கு, அதனால வாங்காதீங்கன்னு நான் சொல்றேன்னு வையேன். நீ தானே 2.5 வருஷம் முன்னாடி நல்லா இருக்கு வாங்குன்னு சொன்ன, அப்புறம் என்ன இப்போ வாங்காதன்னு சொல்றேன்னு கேட்பாங்க. பட் ஏன்னா இது எல்லா டிவைஸுமே வந்து அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கான்னு கேட்டா இல்லையே, மாறுதே. அதை பேஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணி ஆகணுமே. அப்போ நான் இப்போ லேட்டஸ்டா அப்டேட் பண்றத வந்து சிலர் தப்பா எடுத்துக்கிட்டு, அப்போ நீ அன்னைக்கு வாங்குங்கிற இன்னைக்கு வாங்க வேணாங்கிற, அது எப்போ டைம் பீரியட் பார்த்தா 2 வருஷம் முன்னாடி. ஸோ அப்படியும் சிலர் எடுத்துக்கிறாங்க. பட் எனக்கு என்னன்னா, யாருக்குமே வந்து தேவையில்லாத பஞ்சாயத்து வர வேணாம். ஏன் புதுசா வர ஃபோன்ல எப்படி லைன் விழும்? ஒரு ஃபோன் வாங்குறோன்னா லாஸ்ட் 3 months முன்னாடி ரிவ்யூ பார்த்துட்டு அதை யூசர் ரிவ்யூ படிச்சுட்டு வாங்குறது பெட்டர். ஏன்னா இப்போ 3 இயர்ஸாக யாராவது யூஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளே யாராவது 3 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஃபோன் 25,000 பார்த்துருக்கேன், 3 வருஷமா என்ன சொல்லுவாங்க, அவங்க நம்மளோட பெட்டராக சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களால தான் பெட்டராக சொல்ல முடியும். அவங்களால தான் நெட்வொர்க் ரிலேட்டட் இஷ்யூவோ இல்லாட்டி வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூவோ இல்லாட்டி பட்டன் வந்து இந்த இடத்துல இருந்தால் பெட்டராக இருந்திருக்கோண்டா, அது இங்கே இருக்குடா கடுப்பாக இருக்குடா அழுத்துறதுக்கு, இதெல்லாம் அவங்களால தான் சொல்ல முடியும். ஒரு நிஜமான யூசர் அதுவும் 1 வருஷமாலாம் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது 1 இயராக அது அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால அதோட ப்ரோஸ் ப்ளஸ் கான்ஸ் பெட்டராக சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இதை பற்றி உன்னோட தாட்ஸ் என்ன? அன்ரிலேபிள் மார்க்கெட்டாக இருக்குது இப்போது. ஆமாம். என்ன எதுன்னே தெரியல. இன்னொன்று நிறையா சேஞ்சஸ், ஐ மீன் கம்பெனிஸ்குள்ளேயே நிறையா சேஞ்சஸ் போதா, அதனால் அவங்க செட்டில் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆகும் போல். ஸோ அதனால் இப்போ வர 1 வருஷம் ஃபோனை வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அந்த வாங்காதீங்க வெயிட் பண்ணுங்களேன் சிலர் தப்பாக வேறு எடுத்துக்கிறாங்கடா எப்பயுமே. சரியா? எனக்கு என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ணுங்க சொன்ன கதையாவது வேற. இப்போ நிலமே மோசமாக இருக்குது. அன்ரிலேபிளாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம ஒரு போன வருஷம் வாங்கின ஃபோனு இந்த வருஷம் அதே ப்ரைஸ்க்கு இல்லை. அதுதான் மேஜர். அதான் இந்த ஆப்பிளில் சொல்லியிருந்தாங்களே 4x கிட்ட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது ரேம் சைட்லன்னு. ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது. நாட் தட் ஈஸி. கம்பெனி சைட்லேயும் ஈஸி இல்லை, நமக்கும் ஈஸி இல்லை. தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ப்ரைஸு. இப்போ இதுலேயே இப்போ ஆப்பிளோட ப்ரைஸ் ஹைக்ஸ்லாம் பார்த்தோம்ல, இன்னும் ஃபோன் தான் ஆகலை. இன்னும் ஃபோன் ஆகலை. 20,000 மேக்கு. ஸோ இப்போ அதே மேக்கு தான், அதே உள்ளே இருக்கிறது, அது உள்ளே எதுவும் மாற போகிறது இல்லை. ஆனால் 20,000 இன்க்ரீஸ். அவன் என்ன டைம் ஃப்ரேம் சொல்லலை. ஐ மீன் இனிமேல் ஃப்யூச்சரில் மார்ச்லேருந்து அது ஜூலையிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மேக்குக்கு ரைஸ் பண்ணுறன்னு சொல்லலை. அவன் இப்போ 1 வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பான். இப்போ சேல்ஸ்லாம் பண்ணுறாங்களா, 1 வருஷம் முன்னாடி பண்ணதை கூட இப்போ ப்ரைஸ் ஹைக் பண்ணி தான் வைக்கிறாங்க. கேட்டால் சார் ப்ரைஸ் ஹைக் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நீ இதில் தானே இருந்துச்சு, வேர் ஹவுஸில் தானே இருந்துச்சு, இதில் என்னடா ப்ரைஸ் ஹைக் வேண்டி கிடக்கு அப்படின்னா. பிராண்டு கேட்குதுன்னா பரவாயில்ல, பட் தெரியல ஆப்பிள் அப்படி தான் கேட்குறாங்களான்னு. பட் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 1.2 lakhs ஆக்சுவலாக ஜூன்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஹைக் இருக்கும் அப்படின்னு சொன்னால் சீரியல் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணி பண்ணலாம். இல்லை அது ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஏன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போ மேனுஃபேக்சர்டு எப்போ ஆக்டிவேட்டட் வரைக்கும் பார்த்துட முடியும். எல்லா இதுலையுமே டப்பாவில் போட்டுருப்பாங்க மேனுஃபேக்சர்டு இந்த டேட்டுக்கு அப்புறம் மேனுஃபேக்சர் ஆனால் அதுக்கு ப்ரைஸ் ஹைக் உண்டு, அதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் ஆனால் அது ரெகுலர் ப்ரைஸ். நம்ம ஆளுங்க வேற இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டில் இருக்கிற ப்ராடக்டையா தேடி அலைவாங்க. அப்புறம் தேடி அலைஞ்சி அடிச்சு பிடிச்சி அதை வாங்கி இப்போ வேற நிறைய பேர் ஃபோமோவில் வாங்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ப்ரைஸ் ஹைக் ஆனதுக்கப்புறம் ஃபோன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஐஃபோன் ப்ரைஸ் ஹைக் ஆகல, ஸோ அதனால கண்டமேனிக்கு ஐஃபோன் சேல் ஆகுது அப்படின்ட்டு. உண்மைதான். ஏன்னா ஆக போகுதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. ஐஃபோனை விற்கிறவங்களும் ஆக போகுதுன்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இதில் ட்விட்டரில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் பார்த்தோன்னா ஐஃபோனோட ரேட் இருப்போது இப்பயே வாங்கிக்கோங்க இல்லைன்ட்டு பக்கெட்டில் பிடிச்சிட்டு நான் மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல. ஆமாம், இதுக்கெல்லாம் ஃபிக்ஸ் அப்படியே அப்படின்னு இழுத்துட்டு போயிடும் போல. இது எல்லாமே ஏஐக்கு தானே? இப்போ ஏஐயோட பேஸ் தானே எல்லாமே? தெரிலடா, அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரில. கோவிட் டைமில் ஜிபியூக்கு வந்ததுல கண்டமேனிக்கு ஒரு ஷார்ட்டேஜ். ஆமாம், அதை விட மோசமாக இருக்குது. நிஜமா இது வந்து கொஞ்சம் கோளாறாக இருக்குது. கோவிட் டைமில் ஜிபியூக்கு ஷார்ட்டேஜ் வந்தது, ப்ரொடக்ஷன் இஷ்யூ அதெல்லாம் சொன்னாலும் கிரிப்டோ கரன்சி மைனிங்காக நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. இப்போலாம் இப்போ அந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லாம் கசின் சொன்னான் 30 ஜிபியோ அந்த மாதிரி விற்கிறாங்களா. ஒருத்தர் வாங்கிட்டு மைனிங்கை நிறுத்திட்டாங்களாம். மைனிங் வந்து இப்போ அவ்வளோ ப்ராஃபிட் இல்லை அப்படின்ட்டு 30 ஜிபியோ 20 ஜிபியோன்னு வித்துட்டு இருக்காங்களாம். ஆப்பிளோட அதுக்கு வந்து நிறைய டம்மி வருது. அந்த டம்மிலாம் பார்த்தேன். அவங்களோட ஃபோல்ட் அல்ட்ரா, ஆப்பிள் ஐஃபோன் அல்ட்ரா அது. ஸோ அது எப்படி இருந்ததுன்னா டம்மிலாம் கொஞ்சம் டம்மியாக தான் இருந்தது. ஃபைனல் ப்ராடக்ட் நல்லா இருக்குமோ தெரில. டம்மி மட்டும் ஃபைனல் ப்ராடக்ட்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளோஸ் பண்ணால் இன்ச்சி அந்த கேப் தெரியுது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு அதை பார்க்கறதுக்கு அப்படியே சர்ஃபேஸ் வச்சுருந்தாங்களே மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் டியோ
ஃபோனு அவன் ரெண்டு ரெண்டு தனித்தனி ஃபோன் நடுவில் அப்படிதானே இருக்கு. இது போடுறேன். அது அப்படிதான் இருக்கும். 2 தனித்தனி டிஸ்பிளே, நடுவில் வந்து ஹிஞ்சி தெரியும் அசிங்கமா. இவன் அந்த ஹிஞ்சி தெரில அவ்வளோதான். ஆனால் அப்படிதான் அசிங்கமா இருக்கு பார்க்க, தனித்தனி டிஸ்பிளே மாதிரி. அதான் ஏதோ நியூஸ்ல பார்த்தேன், இன்னும் அவன் கேட்ட அளவு குவாலிட்டி இன்னும் ஹிஞ்சி வரல அப்படின்ட்டு. எத்தனை வருஷம் தான்டா, ஏன்டா மற்றவெல்லாம் 8, நானும் அதான் சொன்னேன், 8 வருஷமா எல்லாம் 8வது ஜென்ரேஷன் ஃபோல்டு வந்துருச்சு. நீ வந்து 8 வருஷமா இஞ்சி மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. அந்த இஞ்சில் என்ன வச்சிருக்க? ஒரு தடவை இப்படி ஓப்பன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் ஃபோன் சார்ஜ் ஏறும். எப்படி அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்றதா இருந்தா எனக்கு புரியுது, டிலே ஒரு லாஜிக் இருக்கு. பட் இன்னொரு மனசுல என்ன ஓடிச்சுன்னா, இவ்வளோ வருஷமா பண்ணாம மெமரி பிரைஸ் ஹைக் அது இதுன்னு ஆள் எல்லாம் உசுறு போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீ அல்ட்ரான்னு ஒரு மாடல் லான்ச் பண்ண போறல, அப்படி 2500 அப்படின்ட்டு வைப்பான். 2500 எல்லாம் கம்மியாக நினைக்கிறேன். 1999 கம்மி. ஏன்னா பிக்சல் ஃபோல்டே 2000 சம்திங் தான். அதுலேருந்து ஒரு 150 இது வந்து ஒரு $1 இன்க்ரீஸ் பண்ணி, இது வந்து ஒரு $3000 கிட்ட. அது ரொம்ப அதிகம் இருக்கு. இது மாதிரி ஆயிரும். ஆப்பிள்னா விஷன் ப்ரோவா அந்த மாதிரி ஆயிட்டு பண்ணால் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க எல்லாரும். அதான் அவங்க ஊரில் பண்ணிப்பாங்க, நம்ம ஊரில் அப்படி பண்ண முடியாதுல்ல. ஏன்னா இப்போ பிக்சலோடதுலேயே வந்து ஃபோல்டு வந்து பிக்சலோடது இருக்கு இல்லையா, 10 Pro ஃபோல்டு, அதுவே ரேட் ரொம்ப அதிகம்டா, 2000 சம்திங் யூரோஸ். அவனே அவ்வளோனா இப்போ இவன்லாம் எவ்வளோ இருப்பான்? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆப்பிள் தட் ப்ரீமியம் லெகசி தெரிஞ்சு 2499 வரும் மேக்ஸிமம். 2500 பேஸ் வேரியன்ட், 256GB ஸ்டோரேஜ். ரைட்டு. என்ன கிரேசியாக தான் இருக்கும். 2000னா காம்படிட்டிவ் ப்ரைஸு. 2000க்குலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ என்ன கெஸ் பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னா, ப்ரோ மேக்ஸே $300 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, அப்போ எவ்வளோ வரும்? ப்ரோ சீரிஸ் ப்ரோ $1300 ஆகிடுமா? 1199 1399. 1399 இல்லாட்டி 1499. ப்ரோ மேக்ஸ் வந்து 1299. ஆமாம், ஒரு $200-300 வித்தியாசம் இருக்கும் எப்பயும். அப்படின்னா 1599, 15 இல்லாட்டி 1699 ஆகிடும். அப்புறம் எப்படி ஒரு $1000 மேலே போட்டு இதை விற்பேன் ஃபோல்டுக்கு. ஒரு ஸ்க்ரீனுங்க, இது 2 ஸ்க்ரீன் தரேன்ல. ப்ராக்டிக்கலாக பார்த்தா 2 ஃபோன் இல்லையா? 2 ஃபோன்னால 2 ஃபோன் வேலை. சரி பண்ணிட்டு போகிறாங்க. இந்த சைடு ஒரு 8GB, அந்த சைடு ஒரு 8GB ரேமு. இந்த சைடு 128GB, இந்த சைடு ஒரு 128. 2 ஃபோனு வேணாம், அவங்களே வச்சுக்கிட்டோம். ஓகே, அப்புறம் என்னடா, குவால்காம் வந்து எப்படி போயிட்டு இருக்காங்க? ஆல்ரெடி இப்போ வந்து குவால்காம் இன்சைடர்ஸ் மீட் வர அந்த லான்ச்சுக்கு ஃபார்மில் வர போட்டிருந்தாங்க ட்விட்டரில். டெல்லியிலையும் அது இல்லைடா, ஹவாயில் நடக்கிறதுக்கு போட்டிருந்தாங்க. அது இப்போ இந்தியாவில் டெல்லியிலேயே மும்பையில் தான் நடக்குது. அப்படியா? மீட்டு அங்கெல்லாம் கிடையாதா? இப்போ அங்கேயும் நடந்துச்சு. அது குளோபல் மீட், இது இந்தியா மீட்டுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயில் வந்தது ஆன்லைன்லேயே போய் இன்சைடர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண மெயில் வந்தது. வெறும் தங்கறதுக்கு மட்டும் கொடுப்போம், வந்துட்டு போகிறது நீங்கள் தான் அப்படின்ட்டாங்க. ஒருத்தருக்கோ 2 பேருக்கு மட்டும் ஃபுல்லாக, அது ஏதோ குழுக்கள் முறையில் ஃபுல் ஸ்பான்சர்டாக, மற்றபடி எல்லாருமே நீங்களே வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. அதனால் வேண்டாம், யாரும் வேணான்னு முடிவு எடுத்து. இல்லை, பார்த்துட்டு போகலாம். அங்கே போனதுக்கு ஏதாவது வந்து நிஜமாவே சூப்பராக ஷோகேஸ் பண்ணாங்கன்னா சமலாபம்டா. நிஜமா செம்மையாக இருக்கும். குவால்காமோட 6Gக்காக நாங்கள் ஏதோ டெவலப் பண்ணுறோம், அதை டெமோ பண்ணி காட்டுறது. ஸோ இந்த மாதிரி எதாவது பண்ணாங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்தியாவிலே ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. ஆசோஸ் தான் வந்து ப்ரோட்டோ பண்ணி கொடுத்துருப்பான். அந்த ப்ரோட்டோ எடுத்துகிட்டு வந்து குவால்காம் ஃபோன் ஒன்று வச்சுட்டு அதை மட்டும் தடவை பார்த்துட்டு போங்க அப்படின்னு அப்படி இருக்கும். 8 Gen 6 8 Gen 6 Pro 8 Gen 6 8 Gen 6 8 Gen 6 Pro ஃபோனில் இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க அப்படி. சரி பார்த்துட்டியா? சரி போயிட்டு வா, சாப்பாடு சாப்பிட்டு போ அப்படின்ட்டு. சரி, அதான் இது மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. நான் என்ன நினச்சேன், ஹவாய்க்கு வந்து எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு போவாங்க. அது 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 வேற நான் பார்த்தேன் அந்த ஃபார்மு. அது ஒன்று இந்தியாவில் பெங்களூர் இல்லை, மும்பை டெல்லியில் நடக்குதுன்னு பார்த்தேன். ஒரு மாதம் 2 ஈவெண்ட் நடக்குதுன்னு போட்டிருந்தாங்க. சரி, எதுவும் சரி, அதுலேயும் ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னா பாருங்க. சென்னையில் எதுவும் கிடையாதுங்க. சென்னை பெங்களூர் நல்லாச்சு, சரி பக்கம் இங்கே போய் பார்த்துட்டு வரலாம். எல்லாம் டெல்லி மும்பை தாங்க. மும்பை வந்து இது இந்த ஹப்பில் மார்க்கெட்டிங் ஹப்பா, அது என்னது பிஸ்னஸ் ஹப்பா ஏதோ சொல்லுவாங்க. சரி வச்சுட்டு போகிறாங்க. ஏதோ அந்த வழியாக தான் தொழிலெலாம் துவங்குது போல். ஆனால் இப்போ மாறிடுச்சுங்க குஜராத். இப்போ மோசமாக இருக்குது. எப்படின்னா சென்னை வந்து எந்த லிஸ்ட்லேயுமே இல்லை. ஒரு டைம்லாம் ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் நிறைய கம்பெனிஸ் இருக்கும். நோக்கியாலாம் ஈவெண்ட்டே சென்னையில் தான் வைப்பான். அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்காதா சென்னையிலன்னு நானும் பார்க்குறேன். எதுவுமே இல்லை. இந்த மாதிரி குவால்காமோட மீட்டிங்கும் இருக்க மாட்டேங்குது. ஃபோன் லான்ச் எல்லாமே நார்த்தில் டெல்லியில் தான் நடக்கும். ஸோ
ஒரு மாதிரி ஒரே மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் தான் கீழே வாங்க, எப்போ பாரு நாங்கள் தான் அங்கே வரணுமா? கிட்டங்க எல்லாமே எல்லா இதுக்கும் பக்கத்துல. அதான் சொல்லியிருக்கேன்ல, எட்டி பார்த்தா தெரியும் ஏதோ காமெடியில் சொல்லுவாங்க. நேற்று அடிச்சு போதையே இன்னும் தெரியல, இன்னைக்கு போதைக்கு திரும்ப வந்திருக்கிறேன் அப்படிதான் வருவாங்க. அந்த மாதிரி பார்த்துருக்கேன். காலையில் மீட் இருக்கும், நைட்டு வந்து காலைல வைக்கவே மாட்டாங்க, ஈவினிங்கா கரெக்டாக ஒரு 1 மணி 2 மணிக்கு தான் வைப்பாங்க. ஏன்னு பார்த்தோன்னா எல்லாரும் எழுந்திரிக்கிறதே டெல்லியில் 11:30 12 o'clock தான் எழுந்திரிப்பாங்க. கரெக்டு தான். முன்னாடி நைட்டு வெள்ளிக்கிழமை என்ன வச்சாங்கன்னா எல்லா நாள் நைட்டுமே அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான். ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பெங்களூரும் அதே மாதிரி தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் வீட்லேயே சாப்பிட்டு தூங்கிடுவாங்க, அடுத்த நாள் ஆஃபீஸ் போனல. ஓ அப்படி எல்லாம் எங்கே முன்னேறிட்டு இருக்காங்க பாருங்க, மாசாக இருக்காங்க. நாம தான் கொஞ்சம் ரொம்ப பின்தங்கிட்டோம் போல. ஓகேங்க, ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம ஆள்கிட்ட வந்து 15 Ultra அதுவும் வச்சிருக்கியா? இல்லை, அது வீட்டில் தான் இருக்குது, கொஞ்ச நாள் பிரேக். எப்படிப்பட்ட ஒரு ஆள், அவனை போய் பிரேக்கில் விட்டு வச்சிருக்கியே. சரி, அடுத்த பகுதியில் சரியா, அடுத்த பதிவில் நம்ம வந்து iPhone 17 இவனுக்கு எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும். இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த ஹிட்டு ஃபோன்னா வந்து ஆப்பிளோட 17 தான். அது ஐஃபோன் லைனப்லேயும் iPhone 17 ஹிட்டு. இந்த 80K செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்னு எடுத்தாலும் iPhone 17 ஹிட்டு. ஸோ அந்த மாதிரி பலதரப்பட்ட டேகுகளை வாங்கி குவிச்சிக்கிட்டு இருக்கு அந்த ஃபோனு. ஸோ அந்த ஃபோன் நம்ம விஜய்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ரைட்டு, அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, விஜயராகவன். பார்க்கலாம், பாய்.